உங்கள் வீட்டில் கரண்ட்டால் ஒரே கோளாறாக இருக்கா? ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே போய் சோலார் போடுங்க. என்னடா இது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், சோலார் பேனல் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே பரவலாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு நவ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. சோலார் பேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இல்லை யூஸ் பண்ணுறதுக்காக சஜஸ்ட் பண்ணுற நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வீட்டோட கரண்ட் பில் நீங்கள் 0 ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதானா? டெக்னிக்கலாக அதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஈபியில் ஒரு 1000 வாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது 1 கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 கிலோ வாட் எலக்ட்ரிசிட்டியை அதை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதை 1 கிலோ வாட் பர் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிலோ வாட் ஹவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதையே சோலார் பவரில் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிலோ வாட் ஹவர்னு இருக்கு இல்லையா, அது 1 கிலோ வாட் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சோலார் பேனல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கட்டமாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சோலார் பேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. இந்த பேனல் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ஃபோட்டோ வால்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது உள்ள. அதாவது இந்த ஃபோட்டோ வால்டிக்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சன்லைட்லேருந்து ஃபோட்டான் எலக்ட்ரான் ரெண்டு விஷயமும் இந்த ஒரு சோலார் பேனல் இருக்கு இல்லையா, அது மேலே விழும். இதில் விழுறப்ப இந்த ஃபோட்டான்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது இந்த கிரிட் வழியாக ட்ராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனை உண்டு பண்ணும். ஸோ அந்த வைப்ரேஷன் தனியாக இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸை செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஃபோட்டான்ஸால் கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஒரு வைப்ரேஷன், அதுக்கப்புறம் அதால் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை தான் ஃபோட்டோ வால்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபோட்டோ வால்டிக் எலக்ட்ரோ கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20th செஞ்சுரிக்கு முன்னாடி அதிகப்படியான அறிவியல் ஆர்வம் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 1839 தான் இந்த ஒளி மின்னழுத்த விளைவு அப்படின்னு சொல்கிற ஃபோட்டோ வால்டிக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இதை அலெக்சாண்ட்ரோ எட்மண்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு முதல்ல. என்னதான் 1839 இதை கண்டுபிடிச்சாலும் 1954 தான் உலகிலேயே முதல் முறையாக ஒரு சரியான பிவி மின்னழுத்த விளைவு இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேனலை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு அதிகப்படியான அந்த மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் 1958 சிறிய அளவிலான சோலார் பேனல் எல்லாமே நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. 1970 அதிகப்படியான மின்சார தேவை அப்படிங்கிறது உருவாகுது. இந்த மின்சார தேவை உருவானதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய இது அதிகமாக பயன்படுத்தின கண்ட்ரீஸில் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த சோலார் பேனல் நிறைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு போயிட்டு இது வீடுகளுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் வேற நிறைய பர்பஸ்க்காகவும் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தடை இல்லாமல் அதோட யூசேஜ் மட்டும்தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்படி யூசேஜ் அதிகமாகும் போது டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ இந்த டிமாண்ட் அதிகமானதில் என்னாச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் இதை மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதுதான் இதோடைய ஒரு பேசிக்கான ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இது எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதானி அம்பானிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எலான் மஸ்க் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சோலாரை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சோலார் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எலான் மஸ்கோட எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிரீன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அவர் பேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தார். பட் அது பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அதில் அவர் பிளான் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சிட்டி ஃபுல்லாகவே சோலாரால் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு லே அவுட்லாம் போட்டு அதை பிளான் பண்ணாங்க. ஸோ இப்படி சோலார் பேனல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பர்பஸாகவும் பார்க்கப்படுது. டெக்னிக்கலாக இந்த ஃபோட்டோ வோல்டிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப சில செமி கண்டக்டரில் இது நேச்சுரலாகவே ஒரு எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய வகையில் ஒர்க் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானை இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அந்த சோலார் பேனல் வழியாக டிராவல் பண்ண வச்சுட்டு எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு சர்க்யூட் வழியாக டிராவல் பண்ணி இது அந்த எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கும். இப்படி தான் இந்த ஃபோட்டோ வோல்டிக்கோடைய ஒரு நேச்சுரலான வகையில் செமிகண்டக்டர் மூலியமா அது ஒர்க் ஆகுது. சோலார் பிளான்ட் தனியாக இருக்குது, நம்ம ஹோம் சோலாருக்கு போடக்கூடிய அந்த பேனல்ங்கிறது தனியாக இருக்குது. நம்ம ஹோம் சோலாரை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ வீட்டு கரண்ட் பில்லை கட்டுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட சில பேர் 1000 யூனிட்ஸ் 2000 யூனிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க வீட்டுக்கு செலவுக்கு. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கரண்ட் பில் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக தான் வரும். ஸோ இந்த கரண்ட் பில்லை கம்மி பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வேலை தான் இருக்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சோலார் பேனல்ஸோடைய செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டமான அமைப்புகள் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு சோலார் பேனல் அப்படிங்கிறது அந்த சோலார் பேனலில் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய கவுண்ட்டை பொறுத்து அமையக்கூடியது. இந்த செல்ஸோடைய கவுண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இது சைஸ், அதுக்கப்புறம் அதோடைய
வெயிட்டை பொறுத்து மாறுபடும். அதுக்கப்புறம் அதுக்கான காஸ்ட் என்ன அதை பொறுத்தும் வந்து உங்களுக்கான அந்த பேனல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த சோலார் பேனல் டைப்பில் 3 வகையான சோலார் பேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்து வாங்கும்பொழுது நமக்கு எது சரி, நம்மளுடைய காஸ்ட்டுக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து மோனோ கிறிஸ்டலைன், அடுத்து பாலி கிறிஸ்டலைன், அடுத்து தின் ஃபிலிம், இந்த 3 வகையும் இருக்குது. மோனோ கிறிஸ்டலைன் அப்படிங்கிறது பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிங்கிள் வேப்பர், ரொம்ப வந்து ஒரு மெலிசான வேப்பர் இருக்கும் அதில். ஸோ இந்த மெலிசான வேப்பர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்க கட்டிங் எட்ஜ் வந்து, அதாவது அந்த 4 எட்ஜையுமே சரியாக கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பெண்ட், அதாவது அதிகபட்ச அமௌண்ட் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சோலார் பேனலாக இந்த சோலார் பேனல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கரெக்டான எட்ஜஸ்க்காக. அதனால இதில் நிறைய வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹை எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக வந்து உங்களுடைய அந்த எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அடுத்ததாக பாலி கிறிஸ்டலைன். இந்த பாலி கிறிஸ்டலைன் அப்படின்னு பேர்லேயே உங்களுக்கு தெரியும், அதில் நிறைய ஃப்ரெக்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது நிறைய பகுதிகள் இருக்கும். இந்த பாலி அப்படின்னு சொல்கிறதுனால லோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த ஒரு வேஃபர்ஸை வந்து அவங்க ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ணி இருக்கிறதுனால அதில் வரக்கூடிய அந்த எனர்ஜியை அது எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு அவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இருக்காது இது. இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து லெஸ் மணி, குறைவான அமௌண்ட்டு தான் இதுக்கு செலவாகும். அதாவது மோனோவை கம்பேர் பண்ணுறப்ப பாலிக்கு குறைவான அமௌண்ட் தான் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ எட்ஜஸை வந்து ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது, வேஸ்டேஜ் இதில் கிடையாது. ஆனால் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது மோனோ கிறிஸ்டலினோட இது சீக்கிரமாக வந்து இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். அதாவது இதோட யூசேஜ் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சமான ஒரு எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த தின் ஃபிலிம் அப்படிங்கிறது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தின் வேஃபராக இருக்கும். கிட்டத்தட்ட 350 மடங்கு வந்து பாலி கிறிஸ்டலைனும் மோனோ கிறிஸ்டலைனும் விட ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். ஸோ இந்த தின் ஃபிலிம் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது செமிகண்டக்டிங் உடைய லேயர்ஸாக இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப தின்னாக இருக்கும். இது எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்க்குற மாதிரி, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து சிலிக்கானில் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து காப்பர், அதுக்கப்புறம் இண்டியம், கேலியம், இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஒரு தின் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த சோலார் பேனல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது பரவலாக இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் ரூஃப் டைல் அப்படிங்கிற பெயரில் இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோலார் ரூஃப் டைல்னா என்ன அப்படின்னா, வீடு கட்டுறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வீட்டுக்கு மேலே இந்த சோலார் பேனல் வந்து இருக்கிறது அது தனியாகவே தெரியும். நிறைய பேருக்கு அது வீட்டோடைய அழகை கெடுக்கிறதா அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஒரு சோலார் ரூஃப் டைல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூரை மாதிரியே இந்த சோலாரையே வந்து ஒரு டைல்ஸாக போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அந்த சோலார் வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குமே தவிர, பட் இது காஸ்ட் எஃபெக்டிவ், அதிகப்படியான விலை கொடுத்து இது நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இது எஃபிஷியன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதால் வரக்கூடிய அந்த எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது லோவாக இருக்கும். உங்களுக்கு அழகாக தெரியணும் எனக்கு இந்த அளவுக்கு இதுலேருந்து எனர்ஜி கிடைச்சா போதும்னா இந்த ஒரு சோலார் ரூஃப் டைலை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த வகையில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப 1 கிலோ வாட்டில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 30 கிலோ வாட் இல்லை அதுக்கும் மேலே வரைக்கும் அவைலபிள் இருக்குது. பட் நம்ம வந்து ஹோம் பேஸ்டாக வந்து நமக்கு மேக்ஸிமம் 10 கிலோ வாட்டே வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் 500 யூனிட்ஸ் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் 2000 ரூபாய் வரைக்கும் பில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த சோலார் பேனல்ஸை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இதுலேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்மளே பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் கவர்மெண்ட்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாக ஆகாது. ஸோ நம்மளும் வந்து ஈஸியாக நம்மளுடைய அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து ஈஸியாக மைனஸ் பண்ணிக்க முடியும். 1 கிலோ வாட் சோலார் பேனலை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அது 4 கிலோ வாட்ஸ் பர் ஹவர் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். அதாவது 4000 வாட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு அது கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மின்சாரத்துக்கு வந்து இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 2 or 3 or 4 or 5 இந்த மாதிரி 5 கிலோ வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு பேனல் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 5000 வாட்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அது வந்து 5 கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 கிலோ வாட்ஸ் இன்ட்டு 5 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 கிலோ வாட்ஸ் மின்சாரம் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த சோலார் பேனல் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 1000 கிலோ வாட்ஸ் பர் ஹவருக்கு மேலே இதால் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு தரவுகளின்படி கிட்டத்தட்ட 6000 கிலோ வாட்ஸ் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஹோம் பேஸ்டு சோலாரே வந்து கிரியேட் பண்ணுது. இந்த 30,000 கிலோ வாட்ஸ் சொன்னோம் இல்லையா, இருக்கிறதுலையே அதுதான் ஹையஸ்ட் ஹோம் பேஸ்டு நம்ம வந்து போடக்கூடிய ஒரு சோலார் பேனலாக இருக்கும். ஏன்னா 10 கிலோ வாட்ஸ் அப்படிங்கிறதே ஒரு வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, நீங்கள் வாஷிங் மிஷின், ஏசி என்ன யூஸ் பண்ணாலுமே இந்த 10 கிலோ வாட்டில் வந்து ஓரளவுக்கு உங்களால் கொண்டு வந்துட முடியும். பட் அதுக்கும் மேலே பண்ணுற நிறைய கன்செப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப 13 கிலோ வாட்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த 13 கிலோ வாட்ஸை வந்து நம்ம சோலார் பேனல் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 180லேருந்து 250 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த 13 கிலோ வாட் சோலார் பேனல் போடுறதுனால இதோடைய ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ROI, அது வந்து உங்களுக்கு வித்தின் 3 to 6 இயர்ஸில் நீங்கள் போடுற அந்த செலவை வந்து உங்களால் எடுத்துட முடியும். இதனால் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா 300 வாட்ஸ் பர் ஹவருக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னா
10 ஹவர்ஸ்க்கு 3000 வாட்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த 3000 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3 கிலோவாட் பர் ஹவர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு சோலாரே வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறப்ப இதில் வந்து நீங்கள் கரண்ட் பில்லை வந்து கண்டிப்பாக உங்களால் கம்மி பண்ண முடியும். சோலாரில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சோலார் பேனல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சூரிய ஒளியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால க்ளவுடியாக இருக்குது, அதாவது மேகமூட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதோடைய அந்த எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக க்ளவுடியாக இருந்தது அப்படின்னா இது சோலார் பேனல் வேஸ்ட் அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக அங்கேயும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி சன்லைட் நிறைய இருக்குது, அதாவது சன்னோட எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு நிறைய அந்த சோலார் பேனலோடைய எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த சோலார் பேனலோடைய சிஸ்டம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த இன்வெர்ட்டர் அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன் கிரிட், இன்னொன்று வந்து ஆஃப் கிரிட், இன்னொன்று வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகையாக இருக்குது. 30 கிலோ வாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எவ்வளோ கிலோ வாட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமாக நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, இதில் ஆன் கிரிட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆன் கிரிட் தான் வந்து நிறைய பேர் வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சோலார் பேனலாக இருக்குது. இந்த ஆன் கிரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோலார் பேனலுக்கு வரக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிட்டு, அதாவது அதுலேருந்து டிசியாக ஒரு கரண்ட் வரும். டிசி கரண்ட் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டு கிடையாது. அதை வந்து ஏசியாக மாற்றணும், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த இன்வெர்ட்டர் நமக்கு ஏசியாக மாற்றி அந்த கரண்ட்டை நமக்கே கொடுக்கும். ஸோ இப்போ பகலில் வந்து ஒரு 10 கிலோ வாட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்குது, சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நைட்டில் சப்போஸ் ஏசி போடுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சன்லைட் இருக்காது நமக்கு. ஸோ நம்ம சேமித்து வச்ச அந்த பகலில் இருந்த அந்த ஒரு கரண்ட்லேருந்து நம்ம ஒரு 5 கிலோ வாட் வந்து நமக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பயன்படுத்திக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு கரண்ட்டை நெட் மீட்டர் அப்படின்னு ஒரு மீட்டர் இருக்கும். இந்த மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு கம்பத்திலேருந்து வருது இல்லை கரண்ட்டு, ஸோ அதை தான் நம்ம கிரிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்பத்துலேருந்து வரக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த கரண்ட்டை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும். ஸோ இப்படி ரிட்டர்ன் அனுப்புறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம கவர்மெண்ட்டுக்காக நம்மக்கிட்டே இருந்து நம்மளுடைய பங்காக இந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால இதுலேருந்து நமக்கு சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து மானியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தான் இந்த ஆன் கிரிட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் கரண்ட் அதிகமாக போய்கிட்டே இருக்கிற இடத்துல இந்த ஒரு ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் வச்சோம் அப்படின்னா அதில் பெருசாக பயன் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஆன் கிரிட் சோலார் சிஸ்டமில் எனி டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிட்டு அது போய்கிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாது. பட் கரண்ட் கட் அதிகமாக இருக்கிற இடத்துல இது இருக்குது அப்படின்னா அந்த இன்வெர்ட்டரோடைய அந்த ஒர்க்கிங் பர்பஸ் எல்லாமே வந்து தடைப்படும். ஸோ கரண்ட் கட் அதிகமாக இருக்கிற இடத்துல வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, ஆஃப் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோலார் பேனல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டமில் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டானது ஒரு இன்வெர்ட்டர் மூலயமா வந்து ஒரு பேட்ரி, அதாவது நம்ம எப்படி வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஒரு பேட்டரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். நமக்கு தேவையான கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றி வீட்டில் ஃப்ரிட்ஜு, ஃபேனு, டிவி எல்லாமே உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த கரண்ட்டு போய் அந்த பேட்டரியில் தான் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் வந்து நமக்கு பெருமளவில் பயன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பட் இந்த ரெண்டையுமே பயன்படுத்தணும், எனக்கு சப்சிடியும் வேணும், என் வீட்டுக்கு தேவையான சோலார் கரண்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு முறை பயன்படுது. இதில் வந்து நீங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து நீங்கள் அனுப்பவும் முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க கரண்ட்டை எனக்கும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து உங்களுடைய அந்த ஒரு பேட்டரியில், அதாவது இன்வெர்ட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பயன்பாடுக்கு தான் இந்த 3 வகையான ஒரு சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது உபயோகப்படுது. ஸோ இந்த ஒரு சோலார் சிஸ்டம்க்கு சப்சிடி வரதுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த வெப்சைட் மூலமா போய் நீங்கள் வந்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு அண்ட் இபி பில், இந்த 3 விஷயம் இருந்தாலே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இபி பில் அப்படிங்கிறது கன்சியூமர் ஐடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து நம்மளுடைய இபி பில் தான். ஹோம் பேஸ்டு சோலார் பேனலுக்கு சப்சிடரி அப்படின்னு பார்க்குறப்ப 3 கிலோ வாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு மட்டும்தான் வந்து சப்சிடரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 30 கிலோவாட்டுக்கோ இல்லை 10 கிலோவாட்டுக்கு மேலே 1 கிலோவாட் போனாலும் வந்து உங்களுக்கு சப்சிடரி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த சப்சிடி அப்படிங்கிறது எவ்வளவு தராங்க அப்படின்னு பார்க்குறப்ப 40% அப்படிங்கிற வகையில் வந்து இதை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 3 கிலோவாட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 20,000 முதல் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த கிலோவாட்ஸுக்கு உங்களுக்கு அதிலிருந்து வந்து ஒரு 20%, அதாவது 10,000 அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு 2 கிலோவாட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, 3 கிலோவாட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்சன்டேஜில் வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 10 கிலோவாட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால் சப்சிடி அப்படிங்கிறது வாங்க முடியும். ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்போ கரண்ட்டை வந்து உங்களால் சோலார் மூலியமாக யூஸ் பண்ணுறப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களால் 0 பண்ண முடியும். பட் ஆல்ரெடி நான் இதை வந்து 300 தான் கொடுத்துட்ருக்கேன், கரண்ட் பில்லே 400 தான் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறவங்க செலவு பண்ணி வந்து இந்த சோலார் சிஸ்டம் போட வேணும் அவசியம் கிடையாது. பட் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட ஒரு லார்ஜ் அமௌண்ட்
அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் இருக்குது, என்கிட்ட பெரிய கிரவுண்ட் இருக்குது, நான் பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கேன், இல்லை என்கிட்ட ஒரு சொந்தமாக ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதுக்கு மேலே ரூஃப் டாப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சோலார் பேனலை போடலாம். 25 இயர்ஸ்க்கு வந்து இதுக்கான வாரண்ட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சோலார் பேனல்ஸ் வாங்குறப்ப இல்லை இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப என்ன மாதிரியான டைப்பில் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொன்னோம் இல்லையா, ஆன் கிரிட் பண்ணுறோமா இல்லை ஆஃப் கிரிட் பண்ணுறோமா, இல்லை சோலார் பேனல் எந்த மாதிரியானது, அதாவது மோனோ கிறிஸ்டலைனா இல்லை பாலி கிறிஸ்டலைனா அப்படிங்கிறத அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தரவாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத 4 இடத்துல விசாரிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதோடைய டெசிக்னேஷன், அதாவது இந்த சோலார் பேனல் வந்து எந்த மாதிரியான ஒரு வகையான சரியான ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குமா, எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த தரத்தை செக் பண்ணுறது, சப்சிடி வந்து நமக்கு எந்த அளவுக்கு பண்ணால் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்குறது. ஸோ இது எல்லாமே வந்து சோலார் பேனல் அமைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போவே நம்ம சோலார் பேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே வந்து இப்போது ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈவி பைக்ஸ், ஈவி கார், ஈவி பஸ், ஈவி ட்ரக்குன்னு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இப்படி ஈவின்னு எல்லாமே வர்றப்ப எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மின்சாரத்தை மட்டும்தான். ஸோ அந்த மின்சாரத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப நீங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் ஈவி பைக்கில் யூஸ் பண்ணாலோ இல்லை ஈவி கார் யூஸ் பண்ணாலோ அதுக்கு நீங்கள் சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு கரண்ட் வந்து ஒரு யூனிட் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈவி பில் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு முன்கூட்டியே ஒரு நடவடிக்கையாக வந்து நீங்கள் இந்த சோலார் பேனல் போடுறது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது சோலார் பேனல் போடணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை இதை பற்றின இன்னும் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ cgain.in அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சேனலுடைய அஃபிஷியல் சோலார் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் சோலார் பேனல் பற்றி என்கொயரி பண்ணிக்கலாம். இல்லை போடணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரிய வைங்க. காவேரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் காவேரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.